எக்ஸைஸ் 8.3ல ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க, த மந்த்லி சேலரி ஆஃப் 10 எம்ப்ளாயீஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஒரு ஃபேக்ட்ரியில். அவங்களோட மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5,000 7,000 5,000. ஸோ 10 எம்ப்ளாயீஸ்க்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த மீன் மீடியன் மோட். நம்மக்கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மீன் மீடியனு மோடு. ஓகேவா. ஸோ மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீன்னா என்ன, ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனோட சிம்பிள் வந்துட்டு எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் போட்டோம் அப்படின்னா சம் ஆஃப் தி சேலரிஸ். ஓகேவா. ஸோ சம் ஆஃப் தி சேலரிஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது, இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா. ஸோ சம்மு டிவைடட் பை எத்தனை பேர் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் சம் பண்ணிக்கணும். ஸோ என்னென்னலாம் இருக்குது, 5,000 + 7,000. ஸோ மறுபடியும் வந்துட்டு ஒரு 5,000 + 8,000 நம்ம மாற்றி எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 7,000 அடுத்து தான் வரும். ஸோ 7,000 அடுத்தது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு 7,000 8,000 7,000 அப்புறம் 5,000. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு டிவைடட் பையில் ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது, 10 எம்ப்ளாயீஸா. ஸோ டிவைடட் பை 10. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கோமா. 5 + 7 12 12 + 5 17 17 + 8 25. ஸோ 25ஓட ஒரு 7 ஆட் பண்ணால் 32 32 + 7 39 39 + 7 46 46ஓட ஒரு 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 46 47 48 49 50 51 52 53 54 54ஓட ஒரு 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 61 61ஓட ஒரு 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 66. ஓகேவா. அப்போ எத்தனை 1000, 66,000 டிவைடட் பை 10. ஓகேவா. ஸோ டிவைடட் பை 10 அப்படிங்கிறதுனால ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு, 6,600. ஓகேவா. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, மீடியன் கேட்டிருக்காங்களா. ஸோ மீடியன் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல மீடியன் அப்படின்னாலே முதல்ல வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ எழுதிக்கலாம், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இப்போ நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னது, சின்னதுலேருந்து பெரிய நம்பராக. ஸோ சின்னதுன்னா 5,000. ஸோ 5,000 எத்தனை இருக்குது, 1 2 3 5,000 இருக்குது. ஸோ அப்போ 5,000 5,000 5,000. ஓகேவா. ஸோ 5,000க்கு அப்புறம் 7,000 இருக்கா, எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஓகேவா. இப்போ 7,000 எத்தனை டைம்ஸ் எழுதிக்கணும், ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு 7,000 வந்து எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8,000 இருக்குது. எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 8,000 ஒரு 2 டைம் எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா. அப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் வேல்யூ. ஓகேவா. ஸோ எத்தனை வேல்யூ அப்படின்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், மீடியன் இஸ் ஈக்குவல் டு 10/2 வேல்யூ, அதாவது ஆவரேஜ் ஆஃப் 10/2 அண்டு 10/2 + 1. ஓகேவா. இது ரெண்டுத்துக்கான வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூக்கான ஆவரேஜ் தான் வந்துட்டு என்னது, மீடியன். ஓகேவா. ஸோ 10/2 அப்படின்னா என்னது, 5th. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 5th அண்டு 10/2னா 5. ஸோ 5ஓட ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டால் 6. ஸோ 6th. ஸோ 5th அண்டு 6th வேல்யூவோட ஆவரேஜ் தான் வந்துட்டு என்னது, மீடியன். ஓகேவா. ஸோ 5th வேல்யூ என்ன, 1 2 3 4 5. ஸோ 5th வேல்யூ 7,000, 6th வேல்யூ ஒரு 7,000. ஸோ 7,000 + 7,000. ஸோ ரெண்டு நம்பருக்கு தானே ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிவைடட் பை 2. ஸோ 7 + 7 எவ்வளோ, 14,000. ஸோ 14,000 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 7,000. ஸோ மீடியன் வந்துட்டு என்னது, 7,000 தான் வந்துட்டு என்னது, மீடியன். ஓகேவா. ஸோ மீடியனும் இப்போ மீடியனும் எப்படி போட்டிருக்கோன்னு புரியுதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோடு பார்ப்போமா. ஸோ மோட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இருக்கிறதுலே ஈஸியானது மோடு தான். ஓகேவா. இதில் எது அதிகமான டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா. ஸோ 5,000 3 தடவை இருக்குது, 8,000 2 தடவை இருக்குது, 7,000 எத்தனை டைம்ஸ் இருக்குது, டோட்டலாக 5 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 7,000 ரிப்பீட் ஆகுது. ஓகேவா. 7,000 ரிப்பீட்டட் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ 7,000 தான் அதிகம். ஸோ அப்போ மோடு வந்துட்டு எவ்வளோ, 7,000 தான் வந்துட்டு மோடும். புரியுதா.
சம் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க டேட்டா வச்சு மோட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3.1 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். ஸோ 2 டைம் வந்திருக்கு. அதே மாதிரி 3.3யும் வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. ஓகேவா? சாரி, 3.1 இங்கே இருக்கு. ஸோ அப்போ 3.1ம் வந்துட்டு என்னது 2 டைம் வந்திருக்கு, 3.3யும் 2 டைம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். 3.1 அக்கரிங் எத்தனை டைம்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகிருக்கு? அக்கரிங் 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3.3யும் வந்துட்டு அக்கரிங் 2 டைம்ஸ். ஸோ ரெண்டுமே வந்துட்டு வந்திருக்கா? 2 டைம். ஸோ ஈக்குவலான டைமில் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு அதிகமானது. ஸோ அப்போ மோடுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? 3.1 அண்ட் 3.3. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே மோடு தான். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பை மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு மோட் இருக்கிறதுனால இது வந்துட்டு என்னது? பை மாடல். ஓகேவா? புரியுதா இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ மோட்னால் ரொம்ப ஈஸி தான். எது அதிகமான நம்பர் இருக்கோ அதுக்கு பேர் தான் மோடு. ஸோ 3.1 2 தடவை வந்திருக்கு, 3.3யும் 2 தடவை இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்துமே வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு மோடு வந்துட்டு இது ரெண்டும் தான் மோட் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ 2 இருந்தது அப்படின்னா பை மாடல், 3 இருந்ததுன்னா ட்ரை மாடல், ஸோ சிங்கிள் மட்டும் இருந்தது அப்படின்னா ஃபார் த டேட்டா. அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட மீன் வேல்யூ வந்துட்டு என்னது? 14. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதை வச்சு இந்த இடத்துல இருக்குது, இங்கே 2 எக்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்? சேர்ந்து அல்சோ ஃபைண்ட் த மோடும் வந்துட்டு இந்த டேட்டாக்கான மோடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ முதல்ல வந்துட்டு மீன் கொடுத்துட்டாங்களா? ஸோ மீன் வந்துட்டு என்னது இருக்கிறது? சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ். ஸோ கொடுத்துருக்க சம் ஆஃப் தி டேட்டா அப்சர்வேஷன்ஸ் எழுதலாம். இந்த இடத்துல டேட்டான்னு சொல்லிட்டதுனால சம் ஆஃப் தி டேட்டான்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ டிவைடட் பை என்னது? நம்பர் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி டேட்டா அப்படிங்கிறப்ப மீன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 14 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல 14 போட்டுக்கலாம். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் மேலே இருக்கிறதுல ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 11 + 15 + 17 + x + 1 + 19 + x - 2 + 3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் எத்தனை? 1 2 3 4 5 6 7. ஸோ டிவைடட் பை என்னது? 7. ஓகேவா? ஸோ இந்த 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனாக. ஸோ அப்போ 14 × 7 = இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 1x 2x. ஸோ டோட்டலாக எவ்வளோ? 2x. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 11 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 36 36 44 45 45 45 55 55 64. 64ல் ஒரு 2 போயிடுச்சுன்னா 60 61. அதோட ஒரு 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 64. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு 14 × 7 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 4s are 28க்கு 8 பேலன்ஸ் 2, 1 7 is 7, 8 9, ஸோ 98. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 2x + 64. இந்த +64 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ -64. அப்போ 2 is equal to 98 - 64. ஓகேவா? ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இப்படி மாற்றி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே தானே? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே இந்த மைனஸ் பண்ணலாம். 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 9ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. ஸோ அப்போ 2x is equal to 34. x is equal to 34 divided by 2. ஓகேவா? ஸோ அப்போ x is equal to 34 divided by 2. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17 கிடைக்குதா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சா? எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது? 17. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கீழே எழுத ஆரம்பிங்க. ஸோ the given numbers are. ஓகேவா? ஸோ the given numbers are. ஸோ என்னென்ன நம்பர்ஸு? 11 15 17. 17ஓட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ் வந்துட்டு 17, ஸோ 17 கூட ஒன்று ஆட் பண்ணால் 18 19. அடுத்தது 17ல் 2 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ என்னது? 15, அப்புறம் வந்து 3. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? மோடு தான் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு எது அதிகமாக ரிப்பீட் ஆகுது? 15 ரிப்பீட்டடு 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 15 repeated எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது? 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 15 repeated 2 times, therefore mode is equal to 15. ஓகே,
இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, the demand of track shoot of different sizes is obtained by a survey is given below. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்துட்டு இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் சைஸ் இஸ் டிமாண்டட் மோர், இருக்கிறதுல எது வந்துட்டு ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம எது வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 37 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதான் ஃப்ரீக்வன்சி. எஃப் அப்படிங்கிறது சைஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு என்னது, த ஹையஸ்ட் frequency. ஓகேவா, highest frequency is 37. ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் வந்துட்டு என்னது, மோடு. ஓகேவா, ஸோ என்ன எழுதிடலாம், த கரஸ்பாண்டிங் வேல்யூ இஸ் மோடு. கரஸ்பாண்டிங் வேல்யூ இஸ் தி மோட். ஓகேவா, ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்துட்டு என்னது 40. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வேல்யூ 40. ஸோ அப்போது மோட் இஸ் ஈக்குவல் டு என்ன, 40. ஸோ மோடு 40 அப்படிங்கிறதுனால எந்த சைஸ் வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ எந்த சைஸு, சைஸ் 40. ஓகேவா, ஸோ சைஸ் 40 இஸ் டிமாண்டட் மோர். புரியுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஃபிஃப்த்து சம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. ஸோ ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, இதுக்கான மோட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம வந்து டேபிள் காலம் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மார்க்ஸு, அடுத்து வந்துட்டு என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ மார்க்ஸை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு என்னது, ஃப்ரீக்வன்சி எஃப். ஓகேவா, ஸோ அப்போ இதோட இன்டர்வல் என்ன, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஓகேவா, ஸோ அப்போ 10 to 20க்கு எவ்வளோ, 22, 38, 46, இதுக்கு 34, இதுக்கு வந்து 20. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, மோட் இஸ் ஈக்குவல் டு எல், எல்லுன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, ப்ளஸ் f minus f1 divided by 2 into f minus f1 minus f2 into c. ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு என்னது, இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, எல் தேவை. ஸோ எல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ இருக்கிறதுலே வந்துட்டு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுலே எது வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சி, 46. அப்போ 46 தான் என்னது, எஃப் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கான லென்த் வந்துட்டு என்னது, 20. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறத நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். ஸோ 20. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன தேவை, F1 தேவையா. ஸோ F1 என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் F1. ஓகேவா, ஸோ F2 அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னது, F2. ஸோ 34. ஓகேவா, ஸோ வேறு என்ன தேவை, சி. ஸோ சீனா கிளாஸ் இன்டர்வல். ஸோ இன்டர்வல் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ, இதுக்கு கேப் எவ்வளோ இருக்குது, 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு என்னது, 10. ஓகேவா, ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ எல்லோட வேல்யூ என்னது நம்ம எழுதியிருந்தோமா இப்போ கிவனில். ஸோ 20. ஸோ எஃப்ங்கிறது வந்துட்டு என்னது 46. ஸோ F1 வந்துட்டு என்னது அதுக்கு முன்னாடி நம்பர் 38. ஓகேவா, ஸோ அப்போ 2 இன்ட்டு எஃப்னா 2 இன்ட்டு 46 மைனஸ் F1 வந்துட்டு என்னது 38. அதுக்கு அடுத்த நம்பர், ஸோ அதுக்கு கீழே இந்த நம்பர் என்னது 34. ஓகேவா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் 46க்கு அடுத்த பெரிய நம்பர் 38. ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு என்னது F1. 38க்கு அடுத்த பெரிய நம்பர் வந்துட்டு என்னது 38 இல்லை அப்படின்னா 34 தான் பெரிய நம்பர். ஸோ அதான் வந்துட்டு F2. ஓகேவா, ஸோ அப்படி அடுத்தது இன்ட்டு சி. கிளாஸ் இன்டர்வல் வந்துட்டு எவ்வளோ, 10. ஸோ இன்ட்டு 10. ஓகேவா, ஸோ நான் அப்போ கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து 20 ப்ளஸ் 46ல் 38 போயிடுச்சு, பேலன்ஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு 8. ஓகேவா, ஸோ அப்போ 8 டிவைடட் பை 2 இன்ட்டு 46 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு எவ்வளோ 92 மைனஸ் 38 மைனஸ் 34. ஓகேவா, ஸோ அப்போ இன்ட்டு 10. ஸோ அப்போ எல்லாம் எழுதலாம் 20 ப்ளஸ் ஸோ 8 டிவைடட் பை 92ல் இப்போ 8 ப்ளஸ் 4 வந்துட்டு எவ்வளோ 12. 2 பேலன்ஸ் 1, 3 ப்ளஸ் 3 6 7. ஸோ 92ல் 72 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் 20 இன்ட்டு 10. ஓகேவா, ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா. 1 2 is to 4 2s are 8. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணால் நம்மளுக்கு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. ஸோ 20 + 4 எவ்வளோ 24. ஸோ அப்போ மோடு வந்துட்டு என்னது 24 தான் வந்துட்டு இதுக்கான மோடு. ஓகேவா, புரிஞ்சுது அந்த சமயம் எப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு.
இந்த 6th சம் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ கொடுத்துருக்கிறதுக்கான மோட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி வெயிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 35 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆனால் என்னது 25 to 34, அதுக்கு அடுத்ததுலேருந்து 35லேருந்து 44, இப்போ 44லேருந்து தான் ஆரம்பிச்சிருந்தா நம்மளுக்கு இன்டர்வல் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் என்னது அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளால் கரெக்டாக போட முடியாது. ஸோ இதில் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் இதுக்கு பேர் தான் என்னது இன்க்ளூசிவ். ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படி மாற்றணும், எக்ஸ்க்ளூசிவாக மாற்றணும். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இந்த மொதல் நம்பர் அடுத்த நம்பர் இது ரெண்டுமே வந்துட்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளூசிவில் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஒரு -0.5, ஸோ 0.5 மைனஸ் பண்ணிக்கலாம், இதில் 0.5 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் -0.5 மைனஸ் பண்ணிக்கலாம், இதில் வந்து 0.5 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் -0.5 மைனஸ் பண்ணிக்கலாம், 0.5 வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதை எல்லாத்துலேயுமே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் கிளாஸ் இன்டர்வல். இப்போ நம்மளுக்கு இதில் இருந்தால் நம்மளால் மிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மிட் வேல்யூ தான் எக்ஸு, ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு என்னது எஃப். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ மிட் வேல்யூ அப்படிங்கிறப்ப என்ன வரும், இதுக்கும் 24க்கும் 34க்கும் நடுவில் இருக்க நம்பர் என்ன 29.5. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் மிட் வேல்யூ வந்துட்டு என்னது 39.5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிட் வேல்யூ 49.5, இது ரெண்டுத்துக்கும் மிட் வேல்யூ 59.5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிட் வேல்யூ 69.5, இது ரெண்டுத்துக்கும் 79.5. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4, 8, 10, 14, 8, 6. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. நம்மளுக்கு வந்துட்டு மோடோட ஃபார்முலா தெரியும். ஸோ மோடுக்கான ஃபார்முலா என்ன, L + F minus F1 divided by 2F minus F1 minus F2 into C. ஓகேவா? ஸோ இதான இதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ மோட் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல L என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல ஃப்ரீக்வன்சி என்னது 14. ஸோ அப்போ F is equal to 14. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ வந்துட்டு என்னது F1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ 10. ஸோ F1 வந்துட்டு 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு F2. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு என்னது 8. ஸோ அப்போ 8 தான் வந்துட்டு என்னது F2. ஓகேவா? ஸோ இதை வச்சு L. ஸோ L அப்படிங்கிறது வந்து F வச்சு தான் நம்ம L கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதுக்கானது என்னது 54.5. ஸோ அப்போ 54.5. ஓகேவா? ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், கண்டுபிடிக்கலனாலும் ஒன்று தான். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ மீடியன் கேட்குறாங்க, மீன் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ L is equal to என்னது 54.5. ஓகேவா? ஸோ C கிளாஸ் இன்டர்வல். ஸோ 24லேருந்து 34.5க்குள்ளே எவ்வளோ இன்டர்வல் இருக்கும், 10 இருக்குமா? ஸோ C is equal to 10. ஓகேவா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்முலாவில் இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். L எவ்வளோ 54.5. ஓகேவா? ஸோ F வந்துட்டு என்னது 14 மைனஸ் F1 என்ன 10. ஓகேவா? அடுத்து 2 into Fனா 2 into 14 மைனஸ் F1 எவ்வளோ 10 மைனஸ் 8 இன்ட்டு C எவ்வளோ ஒரு 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 54.5 ப்ளஸ் 14ல் 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. நெக்ஸ்ட் 2 into 14 எவ்வளோ 28 மைனஸ் 10 + 8 வந்துட்டு எவ்வளோ 18. ஸோ 28 மைனஸ் 18. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 54.5 ப்ளஸ் 4 டிவைடட் பை 28ல் 18 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. ஸோ இன்ட்டு 10. ஸோ 10க்கு 10 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4 மட்டும்தான் இருக்குது. 54.5ஓட ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். 4 ஆட் பண்ணால் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 54ஓட ஒரு 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 58. ஸோ 58.5 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது இதுக்கான மோடு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.